ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தின் சாரத்தை இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். ஹே தனஞ்சயா, ஓ அர்ஜுனா, கர்மாணி ந நிபத்யந்தி, கர்மங்கள் அவனை தளைப்பதில்லை, அவனை கட்டுவதில்லை. அவன் கர்ம வினைகளால் பாதிக்கப்படுவதில்லை. வினைகள் வரத்தான் வரும், பிராரப்த கர்மம் வரும், எல்லாம் பார்த்தோம். ஆனாலும் இவன் அதனால் சிறிது கூட பாதிப்படையாமல் இருப்பான். யார் அப்படின்னா, யோக சந்நியஸ்த கர்மாணம். யோக சந்நியஸ்த கர்மாணம்னா யோகத்தினால் செயல்களை துறந்தவன். என்ன யோகத்தினால் அப்படின்னா, கர்மயோகத்தினால் மன தூய்மை பெற்று, ஞான யோகத்தினால் மெய்யறிவை பெற்று, நான் செயல் புரிபவன் அல்ல, நான் செயலற்ற அகர்த்திரு ஸ்வரூபமான ஆத்மா என்ற ஞானத்தினால், மெய் அறிவினால் செயலை துறக்கிறான். அதுதானே இந்த அத்தியாயத்தோடைய விஷயம். ஞான கர்ம சந்நியாசம், அறிவினால் செயல்களை துறத்தல். புறத்துல துறக்கிறத பத்தி சொல்லல. புறத்துல நம்ம செயல்களை துறக்காதுங்கிறது வேற விஷயம். இங்க நாம செயல் புரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அவரவர் ஆசிரமம்னா வாழ்க்கை முறை. இல்லறத்தானாக இருந்தால் இல்லறத்தானுடைய செயல்கள், துறவியாக இருந்தால் துறவி என்ன செய்யணுமோ அவரவர் ஆசிரமங்களுக்குரிய வாழ்க்கை நெறிக்குரிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவரவர் வினைப்படி செஞ்சு கொண்டிருக்கோம். ஆனா நான் செயல் புரிகிறேன் அப்படிங்கிற அபிமானத்தை விட்டுடுறது. அகம் அகர்த்தா அஸ்மி, நான் தான் பண்றேன். உடல் மன கூட்டமைப்பு செயல் புரிகிறது. ஆத்மாவாகிய தூய உணர்வாகிய நான் ஒரு பொழுதும் செயல் புரிவதில்லை. நான் எப்பொழுதுமே செயலற்ற, எங்கும் நீக்கமர நிறைந்த உணர்வு வடிவமான ஆனந்த ஸ்வரூபமான பரம்பொருள். அந்த ஞானத்துல நிலைத்திருந்து இருக்கிறது தான் அறிவினால் செயலை துரத்தல். பகவான் ரொம்ப அழகா சொன்னார். ஞானமாகிய நெருப்பு இந்த கர்மங்களை எரித்து விடும்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆக யோக சந்நியஸ்த கர்மாணம் அப்படின்னா யோகத்தினால் செயல்களை துறந்தவனை, கர்மயோகத்தினால் உள்ள தூய்மை பெற்று, ஞான யோகத்தினால் மெய்யறிவை பெற்றவன். அது மட்டுமல்ல, ஞான சஞ்சின்ன சம்சயம், அதாவது ஞானம் இருந்தா மட்டும் போறாது, ஞானத்தினால் சஞ்சின்னன நன்றாக வெட்டப்பட்ட அழிக்கப்பட்ட சந்தேகம். சம்சயம்னா சந்தேகம், அதாவது அவனுக்கு கிளாரிட்டி இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லை. இது வேக் நாலேஜ்லாம் இல்லை. ஞானத்தினால் அவனுடைய சந்தேகங்களை அவன் நன்றாக களைந்திருக்கிறான். அப்படின்னா மனனம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். வெறும் ஞானம் இல்லை, திருடமான ஞானம் இருக்கு. முன்னாடி சொன்னார் இல்லையா, சம்சயாத்மா வினஷ்யத்தின்னு சொன்னார் இல்லையா? அவனுக்கு சந்தேகமே இல்லை, பரிபூர்ணமாக இந்த ஞானத்தை அவன் அறிவிலே தெளிவுன்னு சொல்றார் இல்லையா பாரதியார். அந்த தெளிந்த அறிவோடு இருக்கிறான். அவனிடம் சந்தேகத்தின் சுவடு கூட இல்லை. ஞான சஞ்சின்ன சம்சயம். அப்புறம் ஆத்மவந்தம்னா தன்னில் தான் உறுதியா இருக்கானோ, செல்ஃப் மாஸ்டரி, விழிப்புணர்வோடு இருக்கிறான். ஆத்மவான் பவ அப்படின்னு முன்னாடி 2வது அத்தியாயத்துல அதுக்கு அப்ரமத்தோ பவன்னு ஆதிசங்கரர் அங்கு பொருள் சொன்னார். என்னன்னா, எப்பொழுதுமே விழிப்புணர்வுடன் இரு, அப்படியே மயங்கி போயிடாது. இந்த உலகம் உண்மை, இந்த வாழ்க்கை உண்மை அப்படின்னு நினைச்சு இதுல மாட்டிக்காதப்பா. அதாவது ஞானம் வருவது என்பது ஒரு விஷயம். ஆனா இந்த உலகம் எவ்வளவு கவர்ச்சிகரமாக இருக்கிறது. நம்மள அப்படியே எதை பார்த்தாலும் பூஜ்ய பரமார்த்தானந்த சுவாமிஜி சொல்ற மாதிரி பியூட்டி, நாவல்டி, வெரைட்டி எல்லாமே இருக்கு. அன்ஸ்டெபிலிட்டி, ஆனா இதுல எதுவுமே நிலைத்தது கிடையாது. இந்த உலகத்துல ஏதாவது பெரிய அலையா ஒரு விஷயம் வரும்போது ஆன்னு வாயை பழந்து, அது உறவுகளாகட்டும், பொருளாகட்டும், உலகத்துல எந்த விஷயமாகட்டும், நம்ம உடம்புக்கு வர வியாதி ஆகட்டும், இல்ல பெரிய அவார்டா இருக்கட்டும், என்னன்னாலும் நம்ம தகச்சு போயிடுறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் இந்த மெய்யறிவிலே எப்போதும் அலைண்டா இருக்கிறது தான் ஆத்மவந்தம். ஆத்மவந்தம்னா அப்படியே தன்னை கட்டி வச்சிருக்கானா சுவாமி, ஸ்வம் அமி. உடல் மனம் பொறிகள் எல்லாம் அவனோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அதெல்லாம் செயல் புரிந்து நான் சுவாமியாக இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் சாட்சி என்ற ஞானத்தில் நிலைத்திருக்கிறான். எவ்வளவு அழகா சொல்றார். அப்படிப்பட்டவன் யாரு? யோகத்தினால் செயல்களை துறந்தவன், அப்புறம் அறிவினால் நன்றாக தன்னுடைய ஐயங்களை போக்கிக் கொண்டவன், தன்னைத்தான் ஆளுபவன், ஆத்மவந்தம், தன்னில் உறுதியோடு இருப்பவன். அந்த திருடத்தா ரொம்ப முக்கியம். அதுல ஒரு இது இருக்கணும், ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். அவனை கர்மாணி ந நிபத்யந்தி, கர்மங்கள் தலைப்பதில். அவன் என்ன வேணா போட்டா அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவன் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருப்பான். அவனுடைய ஆசிரம தர்மப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வான். அவன் செய்வதாலோ செய்யாததுனாலோ அவனுக்கு ஆக போறது ஒன்றும் கிடையாது. அவன் லோக சங்கிரகம்னு பகவான் சொன்னார் இல்லையா? அதனால உலக நன்மையின் பொருட்டு
சர்வபூத ஹிதே ரதாகான்னு இன்னொரு இடத்துல பகவான் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஞானிகள் அப்படி இருப்பாங்க. எல்லா உயிர்களின் நன்மையை பொருட்டும் அவனால் இயன்ற செயல்களை செய்து கொண்டிருப்பான். ஆனால் அந்த செயல்களும் இவனை ஒட்டாது, இவனை பாதிக்காது. எப்பேற்பட்ட ஒரு ரிலீஃப்! ஞானத்தோடைய பிரயோஜனம். கர்மங்கள் ஒருவனை தளைக்காது. அதனால அவன் திரும்பி நிறைய அவனுக்கு கர்மா வந்துடும், இதனால புதுசா ஜென்மா வந்துடும். நமக்கு ஆரம்பத்துல பாடம் அப்படித்தானே சொல்லப்பட்டது. நீ நிறைய புண்ணிய செயல்களை செஞ்சேன்னா உனக்கு புண்ணிய லோகத்துக்கெல்லாம் போவ, சொர்க்கத்துக்கு போவ, பாபம் செஞ்சா நரகத்துக்கு போ, இதனால மறுபடியும் பிறப்ப. அந்த மாதிரி வேலையே இங்க கிடையாது. என்னுடைய கர்மங்கள் வருத்த விதைகளை போன்றவை, மீண்டும் முளைக்காது, அதெல்லாம் உலகத்துக்கே போயிடும். இவனுக்கு அதோட சம்பந்தம் இருக்காது. ஏன்னா இவன் தன்னை ஆத்மஸ்வரூபமாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான். அவன் இந்த இண்டிவிஜுவலா, இந்த அல்பமா தன்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணல. தான் ரொம்ப முக்கியம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.